வணக்கம். நான் உங்கள் மோகனா. மாலை மலர் செய்திகள் 30/8/2025 சனிக்கிழமை. பிரதமர் மோடி அவர்களை பற்றி சொடக்கு போட்டு பேசுவதா? விஜயை நேரில் பார்த்தால் முகத்தில் குத்துவேன். நடிகர் ரஞ்சித் அவர்கள் ஆவேச போச்சு. கவுண்டர் பாளையம் ஆகஸ்ட் 30. இதை பாருங்க. இந்து முன்னணி சார்பில் கோவை துடியலூர் சந்திப்பில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் பாஜகவை சேர்ந்த நடிகர் ரஞ்சித் கலந்து கொண்டு பேசியதாவது, நாம் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக உள்ளோம். பொட்டு வைப்பது, சாமி கும்பிடுவதில் கூட பிரச்சனை. 100 முறை சென்னை சங்கி என்று அழைக்கிறார்கள். அதை பற்றி கவலைப்படவில்லை. அதை நான் மார்த்தட்டி ஏற்றுக்கொள்வேன். இங்கு எல்லா கடவுளும் ஒன்றுதான், வழிபடும் விதம்தான் வேறு வேறு. சமீபத்தில் மதுரை மாநாட்டில் தம்பி விஜய் அவர்கள், நான் உச்சத்தில் இருக்கும்போது வந்தவன் பிழைப்பு தேடி வரலன்னு என்று பேசியிருக்கிறார். அப்படி என்றால் அவர் யாரை பார்த்து அதனை சொல்லுகிறார்? எம்ஜிஆர் ஐயாவியா, இல்லை ஜெயலலிதா அம்மாவியா, இல்லை அன்பு அண்ணன் விஜயகாந்த் அண்ணனையா, இல்லை கமல் அண்ணனையா? யாரை சொல்கிறார்கள்? மோடி அவர்கள் சந்தித்தது ஏன்? மதுரை மாநாட்டில் நடிகர் விஜய் பிரதமரை பார்த்து சொடக்கு போட்டு பேசுகிறார். இஸ்லாமிய மக்களுக்கு துரோகம் விளைவித்தார் பிரதமர் மோடி என்று கூறுகிறார். ஆனால் இதோ விஜய் கடந்த 2014 ஆண்டு ஏப்ரல் 16 கோவையில் பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக பூனைக்குட்டியை போன்று கையை கட்டி அமர்ந்திருந்தார். அப்போது விஜய் அவர்கள் பிரதமரை சந்தித்தது எதற்காக? கச்சைத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கைக்காகவா, இல்லை மீனவர் பிரச்சனை குறித்து பேசவா, இல்லை அல்லது கல்வி சமத்துவமாக வேண்டும் என்று பேசுவதற்காகவா, அல்லது கள்ள சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவா என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினார். எதுவும் இல்லை. தன்னுடைய தலைவா என்ற படம் ஓடுவதற்காக பிரதமரை பார்த்து விட்டு இப்போது பிரதமரை பார்த்து கையை சொடக்கு போட்டு பேசுகிறார். இப்போ கையை சொடக்கு போட்டு பேசுகிற விஜய்க்கு பழையது எல்லாம் மறந்துட்டார் தம்பி. நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணும் மாறி தம்பி மறந்துட்டார்னு நினைக்கிறேன். மிஸ்டர்னு சொடக்கு போட்டு சொல்லும் போதெல்லாம் ஒரு வாக்காளர், ஒரு குடிமகனா எனக்கு அப்பா யார் என்றால் அது மோடி தான். அவர்தான் என்னை காப்பாற்றுறார். அமெரிக்காவை வியந்து பார்க்கும் ஒரே பிரதமர் மோடி. அவரை போய் கைத்தட்டி சொடக்கு போட்டு பேசுறத அருகிறதே இல்லை. முதல்வரை அங்கிள் என்றும் பிரதமரை மிஸ்டர் என்றும் கூப்பிடுகிறார். இதுதான் அரசியல் நாகரிகமா? நீயா இப்படி இருந்தால் உள்ளே தம்பி இருக்க இளைஞர்கள் என்ன ஆவார்கள்? எனக்கு வர கோபத்துக்கு ஓங்கி குத்த வேண்டும் என்று தோன்றுகிறது. அதனை நாம் ஓங்கி ஒட்டாக குத்துவோம். இவ்வாறு அவர் பேசினார். இளைஞர்கள் எல்லாமே மாறிட்டாங்க. பேச்சே கேட்க மாட்டேன்றாங்க. எங்கே தான் போதோ நாடு தெரியல. இத்துடன் இந்த மாலை மலர் செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.